வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. புளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. புளி தொக்கு குட்டி வச்சாங்க. ஸோ வந்து கேசரி பிள்ளையார் பார்த்தீங்கன்னா துணிலாம் காய போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் பார்த்துடலாமா? முடிக்கிறோம். ஸோ வந்து இதுதான் எங்களோட டே வ்ளாக் ஆஃப். என்ன பண்ணுற? சமைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து புளி சாதம் செய்யலாம். ஏன்னா வந்து லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், ஸோ இந்த மாதிரி தானே செய்யணும். அதனால வந்து என்ன செய்யலாம்னு யோசிச்சேன். எனக்கு புளி சாதம்னா ரொம்பவே பிடிக்கும். தயிர் சாதனாலும் பிடிக்கும். குட்டிக்கு வந்து தயிர் சாதனா ரொம்ப குறைவா இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. நிறைய வாட்டி உங்களுக்கே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது புளி சாதம் செஞ்சு கொடு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ புளி சாதம் இருக்கு, அப்பளம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன குட்டி பொரியல் ஒன்று செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே செய்கிறாங்க. ஏன் அவங்க செய்கிறாங்கன்னா நான் சொல்லி கொடுப்பேன், செஞ்சுருவாங்க இன்னைக்கு மட்டும். ஏன்னா நேற்றெல்லாம் நான் தாங்க செஞ்சேன், அதனால இன்னைக்கு இவங்க செய்வாங்க. எனக்கு நேற்று போட்ட வீடியோ எடிட்டிங்கில் இல்லை, நான் 6 மணிக்கு போஸ்ட் போடணும். ஸோ அதுக்காக தான் நான் சரி குட்டியை செய்ய சொல்கிறேன். ஒரு பக்கம் போஸ்ட்டோ போடணும், ஒரு பக்கம் அப்பப்போ வந்து வீடியோவிலையும் நான் காட்டணும்ல. ஏன்னா அப்போ தானே உங்களுக்கு தெரியும் என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான். ஓகேவா? குட்டி பார்த்தீங்கன்னா இப்போ குளிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்து உங்களை நான் பார்க்குறேன். ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம சுத்தபத்தமாக செய்யணும் இல்லையா? அதுக்காக வந்து குட்டியும் குளிக்க போகிறாங்க. ஸோ நானும் வந்து குளிக்க போகிறேன். டவலும் எடுத்தாச்சு. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குட்டி போவாங்க. குட்டி போயிட்டு வந்துட்டு அப்புறம் சமைக்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாமியெல்லாம் பக்தியாக கும்பிடணும். ஓகேவா? நான் குட்டி எனக்கு வந்து ஒரு நாள் தான் வைக்கிறது. நான் நிறைய பேர் வீட்டில் பார்க்குறேன். குட்டி தான் வந்து நம்ம வந்து வைக்கணும், எனக்கு ஆசை. போன வாட்டியே வச்சோல, இந்த வாட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் எதுக்கு நம்ம பிள்ளையாரே வந்து கொஞ்சம் நல்லா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கலராக சூப்பராக வாங்கினோம் என் குட்டிமா. அதனால் எனக்கு இதை பற்றி அவ்வளோ தெரியாது. குட்டி வந்து அவங்க அக்காங்க கூடலாம் நிறையா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதான் நம்ம அளவுக்கு சொல்லித்தராங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் ஆனாலும் கேட்டுப்போம். அக்கா இந்த மாதிரி பிள்ளையார் வந்து இத்தனை நாள் வைக்கிறோம், என்னென்ன பண்ணுறதுன்னா அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிப்போம். ஓகேவா? இதில் ஏதாச்சும் குறை இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்க. ஓகே, நான் குளிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ வந்து குட்டி குளிக்க போயிருக்காங்க. நான் வந்து குளிச்சுட்டு வந்து உட்காந்துட்ருக்கேன். ஸோ வந்து நம்ம வீடியோ எடிட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு அதிகமாக வேலை இருக்குது. நான் வந்து சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஸோ வந்து நம்ம எல்லாமே செஞ்சுட்டு அவருக்கு வந்து எல்லாமே வைப்போம் இல்லையா? அப்போ ஒரு வாட்டி சாமி கும்பிட்டுக்கலாம் குட்டி கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மட்டும் கும்பிட்டுட்டு குங்குமம் மட்டும் வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். நான் எடிட் பண்ண போகிறேன். குட்டி வந்து வட்டிக்கு சமைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பை ஆட் பண்ணுவேன். ஸோ வந்து இது அதான் டே ரொட்டீன் மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். எங்களோட விநாயகர் நாளைக்கும் எப்படி இருக்காரு, என்ன சமைக்கிறோம் அப்படின்றது எல்லாமே வரும். ஸோ விநாயகர் இருக்கிற வரைக்குமே நம்ம டே ரொட்டீன் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா துணிலாம் காய போட்டுட்ருக்காங்க. அங்கே இருக்குது துணி இன்னும். ஸோ காய போடட்டும். இப்போது பார்த்தீங்கன்னா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. புளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. புளி தொக்கு குட்டி வச்சாங்க. ஸோ வந்து கேசரி பிள்ளையாருக்காக ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து இன்றைக்கி நாங்கள் கேசரி நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா இது பண்ணணும். ஸ்வீட்டு ஒன்று, சாப்பாடு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அங்கே வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெந்துருச்சு. முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம் நெய்யில். என்ன சமையல் வீடியோக்கு மாதிரியே பேசுகிறாளே. ஓகே, பார்ப்போம். சமையல் வீடியோலாம் நம்ம சேனலில் வரும். ஆமாம், இதெல்லாம் ஃபுல் vlog கேஏ குக்கிங் ஃபேமிலிஸில் வரும். ஸோ கீழே ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? நேற்று கூட எல்லாருக்கும் லீவு. ஸோ கிளிப் ஆட் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து 2 பேர் தானே, அவங்களுக்குலேயுமே வந்து குக்கிங் வீடியோ vlog எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நானும் வந்து எல்லாமே வீடியோவை எடிட் பண்ணிகிட்ருக்கேன். vlog எடுக்கணும், சமைக்கவும் செய்யணும். ஸோ வந்து அவங்க வீடியோவில் குக்கிங் சேனலுக்கு vlog எடுத்துகிட்டு இருக்காங்க, கேஏ குக்கிங் ஃபேமிலிஸ்க்கு. ஸோ நான் வந்து அந்தந்த கேப்பில் மிஸ் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா கேசரி, புளி சாதம் மட்டும் தான் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் புளி தொக்கு வச்சு சாப்பாடு வச்சேன். இப்போ கிளறிட்டோம். அப்புறம் கேசரி கிண்ணம் அதை வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பொரியல் வைக்கணும்னால ஒரு பொரியல் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த
எல்லாமே செஞ்ச வீடியோஸ் இதெல்லாம் வேணும்னா கேஏ குக்கிங் ஃபேமிலிஸில் பாருங்கள், அவங்க சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபுல் vlog-ஆ போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது நான் இதை போட்டுட்டு மேபி லேட்டாக கூட போட வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எப்போ போடுறாங்களோ அப்போ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எங்கள் சீரை என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், அவருக்கு தான் எல்லா பொம்மையும் வாங்கிட்டு வரேன் கடைக்கு போகிறப்பெல்லாம். அதனால் அவர் விளாண்டுட்டு இருக்கார். பாவம் இன்னைக்கு தான் ஊசி போட்டு வந்தான். அதனால் போன வாட்டி ஊசி போட்டது கூட ரொம்ப டயர்டாகி படுத்து தூங்கினது தான். ஆனால் இந்த வாட்டி டயர்டே ஆகலை, நல்லா விளாடுறான். காய் போட்டுடலாமா? ஆமாப்பா, காய் போட்டு நான் வந்து மசாலாலாம் கூட ஆட் பண்ணுறேன்னா விளாண்டுக்கிட்டு இருக்கான். போன வாட்டி கூட அவன் இந்த மாதிரி இல்லை. ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம விநாயகருக்கு. கொடு, என்ன கொடு, அந்த இதில் வச்சுக்கோ கற்பூரத்தை. இல்லையா? உள்ளே இருக்குல்ல அந்த இதில் தட்டில். கொம்பனை போற்றிடுவோம் எனும் கனவ வடிவாய் திகழ்ந்திடும் ஒற்றை கொம்பனை போற்றிடுவோம். ஒரு தரம் அழுப்படை, ஒரு தரம் சமண்டலம், அபய கரத்தனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி. சாமிக்கு நம்ம படையல் வச்ச வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? அதனால் நான் எதுவுமே செக் பண்ணல, குட்டியை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. எதுவுமே செக் பண்ணல, என்ன அளவுக்கு போகிறதுனே தெரியல. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம சண்டே வரைக்கும் விளாக் இருக்கும். குக்கிங் விளாக் மட்டும் குட்டியோட சேனலில் வரும். ஆனால் டெய்லி ரொட்டீன் மட்டும் என் சேனலில் வரும். ஓகேவா? என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம சாப்பிட்லாம். காலையிலேருந்து விரதம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எதுவுமே சாப்பிடல கைஸ். நேற்று காலைல சாப்பிடல, இன்றைக்கும் காலைல சாப்பிடல. டைமே ஆயிடுச்சு மதியம். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் பார்த்துடலாமா? அழகாக இருக்காரா? ஓம் கம் கணபதயே வரவரத சர்வஜனம் வசமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே வரவரத சர்வஜனம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றேன். சாமிலாம் கும்பிட்டாச்சு. என்னென்னா புளி சாதம், பொரியல், கேசரி. ஓகேவா? சாப்பிட போகலாம். காலையிலேருந்து சாப்பிடல, சரியான பசி. ஸோ மயக்கமே வந்துடும் போல் சாப்பிடாம இருந்து. நேற்று கூட உப்பு கம்மியாக தான் இருந்துச்சு, இந்த வாட்டி கரெக்டாக போட்டிருக்கல. எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்குது. இப்படிதான் சாப்பிட்றோம்.
எனக்கு வந்து இந்த பிள்ளையார் சதுர்த்தி பற்றி ஸ்டார்டிங் 1 day தான் தெரியும். ஏன்னா ரிலேட்டிவே நிறைய பேர் இந்துவில் இருப்பாங்க, செய்வாங்க. ஆனால் வந்து அன்றைக்கே கரைச்சிருவாங்க. குட்டி வந்து நல்லா பெரிய பெரிய கணேசர்லாம் உட்கார வைப்பாங்க அவங்களோட ஊரில். அதனால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி எப்படி செய்யணும்னு. அதனால் அவங்க சொல்கிறத நான் செய்கிறேன். சரி பேபி. தப்பு தப்பு இருக்காதுமா. அதனால் அவங்க சொல்கிறத பார்த்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஏதாச்சும் குறை நிறைய இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் கொஞ்சம் தூங்கி எழுந்து கொஞ்சம் ஒர்க்கு, ஸோ அதனால் போயிட்டு வந்தேன். வெளியே போயிட்டு வந்தோம் நானும் குட்டியும். ஸோ வந்து ஈவினிங் வந்து நம்ம பிள்ளையாருக்கு வந்து விளக்கேற்றணும் இல்லையா? ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ வந்து விளக்கேற்றிட்டு வந்துடலாம். ஓகேவா? மகன் தன்னை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தன்னை போற்றிடுவோம். கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். ஓகே. டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம். ஸோ ஈவினிங் டைமும் சாமி கும்பிடல. ஸோ சாமி கும்பிடுவோம். அதுக்காக வரலையா? गणपतये वरवरद सर्वजनं वशमानय स्वाहा. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கண. சீரகம் போட்டு வச்சிருக்காரு பாத்தீங்களா? பின்னாடி சீரோ பாத்தீங்களா? அழகா போட்டுலாம் வச்சிருக்காரு. சீரோ தங்க பிள்ளை அழகா வச்சிருக்காரு. செம்மையா இருக்கு. குட்டி வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈவினிங் டைம்ல. ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நைட்டில் தான் இந்த காட்ட முடியும் நம்ம பிள்ளையார. எப்படி இருக்காரு பாருங்க. ஓகேவா? அழகாக இருக்கார்ல? அழகாக இருக்கார். இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். அழகாக இருக்கார். நல்லா இருக்கார்ல? லைட்டிங்லாம் போட்டு. சூப்பர். நேற்று போடவே இல்லை லைட்டிங்லாம் போட்டு. நேற்று நைட் நம்ம எடுக்கல. ஆமாம். ஓகேவா? இப்போ சூப்பராக இருக்காரு பார்க்க. ஆமாம். பார்த்தீங்களா? எங்கே நாங்கள் எஸ் சூப்பராக முடிச்சாச்சு. ஓகே. ஓகே கைஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிக்கிறோம்.
ஸோ வந்து இதுதான் எங்களோட டே vlog-ஆக இருந்துச்சு. எப்படி இருந்துன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம செஞ்ச சாப்பாடு எல்லாமே ஈவினிங்கும் சாமி கும்பிட்டோம், அதான் காலையிலையும் சாமி கும்பிட்டுருக்கேன். ஏன்னா 2 டைம் சாமி கும்பிடணும்ல. ஸோ அதுக்காக தான் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறதுங்க. இந்த வீடியோலாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். என்ன குட்டி நம்ம வீட்டில் தான் இருக்காதுல்ல. ஆமாம், அது எனக்கு அதுவே ஒரு இதுவாக இருக்குது. ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்றத மறக்காம பாருங்க. இதுதான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சண்டே தான் லாஸ்ட். அது வரைக்கும் ஒரு மிஸ் பண்ணுவோம். சரி ஓகே, பாய்.